Hello viewers, welcome back to our channel Thaiyal Tamilil. இந்த வீடியோல நம்ம வந்து silk saree ல வந்து இந்த குச்சு போடுறதுன்னு சொல்லுவாங்கல, அந்த குஞ்சம் போடுறது, அது வந்து beads யூஸ் பண்ணி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். நம்ம சேனல்ல ஏற்கனவே நான் இது பேசிக்கா வந்து முடிச்சு போடுற வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்க பார்க்கல அப்படினா அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் மேல ஐ பட்டன்லயும் கொடுக்கிறேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல நம்ம வந்து எக்ஸ்ட்ரா அதுல ஒரு சக்கரி மாதிரி ஒரு பீட் வந்து அட்டாச் பண்ணி இந்த முடிச்சு போடுறது வந்து எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல வர பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். சாரில முடிச்சு போடுறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே நான் எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஃபுல்லா வந்து மடிச்சு டேபிள்ல இல்லைன்னா காட் மேல எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம முடிச்சு போடுற பார்ட் மட்டும் கீழே தொங்குற மாதிரி வெயிட் வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையானது வந்து பாத்தீங்கன்னா இந்த சின்ன கட்டர் வந்து தேவைப்படும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சின்ன சைஸ் ஊசி தேவைப்படும். இதுல வந்து நூல் வந்து இந்த மாதிரி ரெட்டையா போட்டு லூப் மாதிரி முடிச்சு போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் நீடில் தேவைப்படும். அதுக்கப்புறம் இதுல வந்து நம்ம பீட் மாதிரி போடுறதுக்கு இந்த மாதிரி நான் ஃப்ளவர் சக்கரி வந்து எடுத்திருக்கேன். இது வந்து ஆரி ஒர்க்ல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த சக்கரி தான் நான் எடுத்திருக்கேன். நீங்க வந்து இதுக்கு பதிலா பெரிய ஹோல்ஸ் உள்ள பீட்ஸ் கூட எடுத்துக்கலாம், ரவுண்ட் பீட்ஸ் கூட எடுத்துக்கலாம். சீப்பு தேவைப்படும். நம்ம ஏற்கனவே சிம்பிளா ஒரு முடிச்சு மட்டும் போடுறது பீட்ஸ் எல்லாம் இல்லாம சிம்பிள் முடிச்சு போடுற வீடியோ வந்து நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிருக்கேன்னு சொன்னால அதோட வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் மேல ஐ பட்டன்லயும் கொடுக்குறேன். அந்த வீடியோவும் கண்டிப்பா செக் பண்ணுங்க. நம்ம இந்த நூலை ஃபர்ஸ்ட் வந்து பிரிச்சு எடுத்துக்கணும். சேலையோட ஒரு ஓரத்துல வந்து நல்லா இந்த மாதிரி ஒட்டி வந்து ஓரமா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த நூல் வந்து நமக்கு பிரிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இதே மாதிரி இன்னொரு சைடு இருக்கும்ல, அந்த பார்டரோட எட்ஜில் இருக்கிற அந்த துணியும் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 3 இன்ச் அளவுக்கு நீங்க நூல் கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிரிக்கிறதுக்கு முடிச்சு போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி சைட்ல கட் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் நடுவில் இருக்கிற அந்த நூல் இலைகள் எல்லாத்தையும் நீங்க வந்து இந்த மாதிரி ஊசியை வச்சு பிரிச்சு விட்டுக்கோங்க. கொஞ்சம் நூலை எடுத்து விட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து ஃபுல்லா வந்து நமக்கு வெளியில வந்துடும். ஃபுல்லா நூலை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து முடிச்சு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி உருகி விட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து ஃபுல்லா அந்த லென்த்துக்கு இருக்கிற அந்த நூல் ஃபுல்லாமே வெளியில வந்துடும். பிரிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி சீப்பு வச்சு நமக்கு நல்லா ஸ்ட்ரைட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்பதான் நமக்கு முடிச்சு போடுறதுக்கு அந்த நூல் எல்லாமே நல்லா ஸ்ட்ரைட்டா இருக்கும். இப்ப நான் வந்து அந்த பார்டர் கிட்ட வரைக்கும் நான் வந்து முடிச்சு போட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி முடிச்சு போடுறது ஸ்டார்ட் பார்க்கலாம். இந்த சின்ன சைஸ் ஊசி நம்ம எடுத்திருந்தோம்ல, அதுல நூலை வந்து இந்த மாதிரி சின்னதா லூப் போட்டு முடிச்சு போட்டுக்கோங்க. ஒரு 1 இன்ச் கேப்புக்கு வந்து நூலை வந்து இந்த மாதிரி ஊசி வச்சு பிரிச்சு எடுத்துக்கோங்க. ஃபுல்லா இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் கொடுத்துட்டு நம்ம லூப் மாதிரி கட்டி வச்சிருக்கோம்ல, அந்த நூலை வந்து அந்த நூலுக்குள்ள சேலையில இருக்கிற அந்த நூலை வந்து இந்த லூப்புக்குள்ள உள்ள விட்டு பிடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி லூப் மாதிரி விட்டு பிடிச்சிட்டு நம்ம ஊசி கோர்த்திருக்கோம்ல, அதுல வந்து நம்ம எடுத்திருக்கிற அந்த சக்கரியை உள்ள விட்டு இந்த நூல்ல இருந்து அந்த நூலுக்கு நம்ம வந்து அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணீங்கனாலே அது மேல போயிடும். திரும்ப வந்து நல்லா ஒரு ட்விஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் முடிச்சு போட்டுக்கோங்க. கீழே வரதான் செய்யும். நீங்க மேல நல்லா ஏத்தி வச்சுட்டு இந்த மாதிரி கையில விரல்ல சுத்திக்கோங்க. சுத்திட்டு பெரிய சைஸ் ஊசி வச்சிருந்தாலும் அதை வச்சு இழுத்து விட்டுட்டு உங்களுக்கு முடிச்சு எந்த ஹைட்ல வேணுமோ அந்த ஹைட்ல போட்டுக்கோங்க. இந்த பெரிய சைஸ் ஊசி வச்சு நீங்க முடிச்சு எடுத்து விட்டு போடும்போது ரொம்ப ஈஸியாவே போட முடியும். 1 இன்ச் அகலத்துக்கு நூல்ல எல்லா இடத்துலயும் நம்ம வந்து முடிச்சு போட்டுக்கலாம். பார்டர் இருக்கிற இடத்துல மட்டும் ஒரு 1/2 இன்ச் அகலத்துக்கு முடிச்சு போட்டுக்கலாம். அப்பதான் நம்ம எடுத்திருக்கிற அந்த சக்கரி வந்து நமக்கு அந்த சாரியில இருக்கிற நூலுக்குள்ள உள்ள வந்து போகும். இல்லைன்னா நீங்க பெரிய சைஸ் பீட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு முடிச்சு எல்லாமே ஒரே அகலத்துக்கு இருக்கிற மாதிரி எடுத்துட்டு போட்டுக்கலாம். லூப்புக்குள்ள ஃபர்ஸ்ட் நூலை விட்டுக்கணும். அப்புறம் ஊசிக்குள்ள அந்த சக்கரையோ இல்ல பீடோ நம்ம எது எடுத்திருக்கோமோ அதை உள்ள விட்டுட்டு நூல்ல இருந்து நம்ம சாரிக்கு வந்து அந்த பீடை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்பயும் போல நம்ம நார்மலா முடிச்சு போடுற மாதிரி போட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த மெத்தட் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.
இதே மாதிரி நான் ஃபுல்லா வந்து சாரியில ஃபுல்லா போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத காமிக்கிறேன். நான் வந்து சாரியில ஃபுல்லா வந்து முடிச்சு போட்டு எடுத்துட்டேன். எல்லா இடத்துலயும் சக்கரை யூஸ் பண்ணி தான் நான் வந்து முடிச்சு போட்டிருக்கேன். முடிச்சு போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு கீழே எக்ஸஸா நூல் இருந்ததுன்னா அதை ட்ரிம் பண்ணி விட்டுக்கோங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Facebook, Twitter, Instagramல சேனல் பேஜஸ் இருக்கு. அதிலையும் ஃபாலோ பண்ணுங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.